அமாவாசை என்று தானே களப்பலி கொடுக்க வேண்டும். அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்த்தசி, அதுக்கு முந்தின நாள் திரியோதசி, அதுக்கு தான் பிரதோஷம் நம்ம கொண்டாடுறோம். பிரதோஷத்துக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கும் நடுவில் நிற்கிற நாள் தான் 14வது நாள் சதுர்த்தசி. அன்னைக்கு என்ன பண்ணுறார் கண்ண பரமாத்மா, சில ஜோதிடர்களை எல்லாம் கூப்பிட்டு கங்கைக்கரை ஓரமாக உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறார். தர்ப்பணம் செய்கிறதுக்கான அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். எல்லா அந்தணர்களும் பார்க்கிறார்கள். நாளைக்கு தானே அமாவாசை, நாளைக்கு தானே அமாவாசை, இந்த கண்ணனுக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? நாளைக்கு தர வேண்டிய தர்ப்பணத்தை இன்றைக்கே தருகிறாரே, அவர் சொல்லுவதை கேட்டு சில அந்தணர்களும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மாவை ஐயுறுகிறார்கள். வானத்திலே போகிற சூரிய சந்திரனும் கூட ஐயுறுகிறார்கள். 2 பேரும் பார்த்தாங்க, என்ன சந்திரா, நாம் தானே நாளைக்கு தானே நாம் இருவரும் ஒன்று சேர்கிறோம், நாளைக்கு தானே அமாவாசை, இன்றே கண்ணபெருமான் இவ்வாறு தர்ப்பணம் செய்கிறாரு, என்ன காரணம்? பாருங்கள், நாம் இருவருமே போய் கேட்டு விடலாம் என்று சொல்லி 2 பேரும் ஜதை போட்டுன்னு வர்றாங்க கண்ணபெருமான் இடத்துல. கண்ணா, நாளைக்குத்தானே அமாவாசை. யார் சொன்னது? அமாவாசை என்றால் என்ன அர்த்தம்? சூரியனாகிய நானும் சந்திரனாகிய இவரும் 2 பேரும் ஒன்றாக ஒன்று சேருகிற நாள் தான் அமாவாசை. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள், ஆகவே இன்று தான் அமாவாசை. கவுத்துட்டாயா கவுத்துட்டாயான்றாடு. அது போல அமாவாசையை முன்கூட்டியே வரச் செய்து அரவான் வருகிறான். துரியோதனை என்னை களப்பலி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டான், நானும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இன்று அமாவாசை என்று தெரிந்து கூட என்னை அழைக்காமல் என்னை அவமானம் செய்து விட்டான் துரியோதனன். ஆகவே நீங்கள் என்னை களப்பலி தாருங்கள் என்று சொல்லி களப்பலியாக தன்னையே தர முன் வருகிற போது கண்ணபெருமான் சொல்லுகிறார், இல்லை இல்லை, என்னை களப்பலி தாருங்கள். காரணம் என்னவென்று கேட்டால், சர்வ லட்சணமும் பொருந்திய சாமுத்ரிகா லட்சணம் மிகுந்த ஒருவன் தான் களப்பலி கொடுக்க தக்கவன். அந்த அம்சம் அனைத்தும் பொருந்தியவன் கண்ணனாகிய நான் மட்டுமே. எனவே என்னை களப்பலி தாருங்கள் என்று கண்ணபெருமான் சொல்லுகிறார். பலரும் கேட்டறியாத ஒரு செய்தி, கண்ணபெருமானை களப்பலியாக தன்னை தர முன் வருகிறார். அப்படி தந்து அதனால் வருகிற வெற்றியும் வாழ்வும் எங்களுக்கு தேவையில்லை என்று பஞ்சபாண்டவர்கள் ஒதுங்கிய காரணத்தால் அரவான் வந்து தன்னை களப்பலி தருமாறு சொல்ல, அவன் களப்பலி தந்தாலும் சிறிது காலம் போர் புரிந்த போர்க்கால காட்சிகளை எல்லாம் கண்ட பிறகு உயிர் துறக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறான். இது கண்ணன் நடத்திய அடுத்த திருவிளையாடல். அர்ஜுனனை 3 முறை காப்பாற்றினார். முதலாவது எப்போது என்று கேட்டால், ஒன்று உங்களுக்கு தெரியும், நாகாஸ்திரத்தை ஒரு முறை விடும்போது தேர்தட்டை அழுத்திட்டார்னு. அதை விவரமாக நான் சொல்ல போகிறதில்லை. ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்று கேட்டால், அக்னி அஸ்திரத்துக்கு எதிராக வர்ணாஸ்திரம் இருக்கிறது, அதே போல் நாகாஸ்திரத்துக்கு எதிரானது கருடாஸ்திரம். கண்ணபெருமான் நாகாஸ்திரம் வருகிற போது கருடாஸ்திரத்தினை விடு என்று அர்ஜுனனை சொல்லாமல் தேர்தட்டை அழுத்துகிறாரே, ஏன்? நாம் நூலை ஆராய்கிற போது புது புது சிந்தனைகள் நம் மனசில் தோன்றணும். ஏன் தேர்தட்டை அழுத்தினார்? நீ கருடாஸ்திரம் இல்லையா அர்ஜுனங்கிட்ட? இருக்குமே. நீ கருடாஸ்திரத்தை விடு என்று சொன்னால் கருடாஸ்திரம் போய் நாகாஸ்திரத்தை அழித்திருக்குமே. ஏன் சொல்லவில்லை கண்ணபெருமான்? ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், தேர்தட்டை அழுத்தினால்தான் நாகக்கணை உயிரோடு சென்று மீண்டும் கர்ணனிடத்திலே என்னை மறுமுறை ஏவு என்று கேட்கும். கருடாஸ்திரத்தை ஏவி அதை கொன்றுவிட்டால் அது மீண்டும் ஏவி என்று கர்ணனிடத்தில் போய் கேட்கின்ற சந்தர்ப்பம் அந்த நாகாஸ்திரத்துக்கு வராது. வராமல் போனால் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடமாட்டேன் என்று சொன்ன கர்ணனுடைய வரம் பொய்த்து போகும். வந்து கேட்கவும் இல்லை, இவன் விடவும் இல்லை என்கிற வரம் தோற்று போகும். அந்த வரம் மெய்யாக வேண்டும். சொன்ன சொல்படி தவறாமல் நடந்து கொண்டவன் கர்ணன் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் கருடாஸ்திரத்தை ஏவாமல் கண்ணபெருமான் அர்ஜுனனை தடுத்து தேர்தட்டை அழுத்துகிறார். அது அர்ஜுனனை காப்பாற்றிய 3வது செய்தி. இந்த 1வது 2வது கம்பைண்ட் ஆனது. எப்படின்னு கேட்டால், 13வது போரில் அபிமன்யு இறந்து போயிட்டான். அபிமன்யு தலை சிறந்த மகாரதிகள் 7 பேர் சூழ்ந்து கொண்டு கொன்றால்தான் அவனை சாகடிக்க முடியும் என்ற வரபலத்தோடு பிறந்தவன் அபிமன்யு. அதனால தான் அவனை 7 மகாரதிகள் ஒன்றாக சேர்ந்து கொள்ளுகிறார். இது கர்ணனுக்கு தெரிய, கண்ணபெருமானுக்கு தெரிய. கண்ணபெருமான் போர்க்களத்திலே அழுத இடங்கள், பாரதத்திலே அழுத இடங்கள் 2 இடம். ஒன்று அபிமன்யு மரணத்தின் போது, 2வது
கர்ணனிடத்திலே போய் எல்லா புண்ணியத்தையும் தானமாக பெற்ற போது இந்த 2 முறைதான் கண்ணபெருமான் கண்ணீர் விட்டு கதறுகிறான், அழுகிறான். அபிமன்யு மாண்டு போய்விட்டான். கண்ணபெருமான் அழுகிறான். அது அர்ஜுனனுக்கு தெரியாது. அர்ஜுனன் அருகிலே இருந்தால் அபிமன்யுவை கொல்ல முடியாது என்று திரிகர்த்தர்களுடன் அவனை போரிட வைத்து தொலைவிலே விரட்டி அடித்து விட்டார்கள் கௌரவர்கள். அந்த போரிலே திரிகர்த்தர்களை தோற்கடித்து விட்டு அர்ஜுனன் திரும்புகிறான். திரும்புகிற போதே போர்க்களமே நிசப்தமாக இருக்கிறது. எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள், தொங்கிய முகத்தோடு இருக்கிறார்கள், மங்களவாத்தியம் எதுவும் முழங்கவில்லை, எல்லோருமே வாடின முகத்தோடு காணுகிறார்கள். எனவே கண்ணா, என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை என் தமையனுக்கு ஏதாவது அல்லது நகர சகாதேவர்களுக்கு ஏதாவது? அன்றாடம் ஓட்டமாய் ஓடோடி வந்து என்னை வரவேற்கின்ற அபிமன்யு வேறு என்று வரவில்லையே, என் மனம் ஏதோ நடுக்கம் எய்துகிறது கண்ணா, என்ன காரணம் என்று கேட்கிற போது கண்ணபெருமான் மனசிலே இந்திரனை நினைக்கிறார். இந்திரன் வருகிறான். இந்திரன் வந்து இந்திரனுடைய மகன் தானே அர்ஜுன, சூரியகுமாரன், கர்ணன். ராமாயணத்துக்கு பாரதத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இந்திரகுமாரனாகிய அர்ஜுனனை கொல்லுவதற்காக பிறந்தவன் சூரியகுமாரனாகிய கர்ணன். ஆகவே சூரியகுமாரனாகிய கர்ணனிடமிருந்து இந்திரகுமாரனை காப்பாற்றுவதற்காக கண்ணன் தோன்றிய வரலாறு மகாபாரதம் என்றால், சூரியகுமாரனாகிய சுக்ரீவனை காப்பதற்காக இந்திரகுமாரனாகிய வாலியை கொல்லுவதற்காக ராமபிரான் அவதரித்தது ராமாயணம். ரெண்டும் நேர் மாறா. இங்கே சூரியகுமாரன் சாகிறான், அங்கே இந்திரகுமாரன் சாகிறான். இதான் ராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்பொழுது இந்திரன் வருகிறான். அங்கே ஒரு மகன் இறந்து போய்விட்டது போலவும், அந்த மகனுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் அந்தன வடிவிலே இருக்கிற இந்திரன் நெருப்பிலே குதித்து மகனோடு உயிரை விடுவது போலவும் அங்கே ஒரு டிராமா இம்மிடியட்டாக அரங்கேறுகிறது. கண்ணபெருமான் அர்ஜுனை பார்த்தார். அர்ஜுனா, அது என்ன பார், அந்த அந்தனர் என்ன செய்கிறார், ஏன் அந்த சிதையை நோக்கி ஓடுகிறார், போய் பார் என்று சொன்ன உடனே அர்ஜுனன் இறங்கி ஓடுகிறான். ஓடிப்போய் அந்த அந்தனரை தடுத்து, என்ன செய்கிறீர்கள், ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று சொன்ன உடனே, விடு, என் ஒரே மகன் போரிலே மாண்டு விட்டான், அவன் இதோ இந்த சிதையிலே எரிந்து கொண்டிருக்கிறான், என் மகன் போன பிறகு எனக்கு என்ன வாழ்வு, ஆகவே நானும் அந்த சிதையிலே போய் குதித்து உயிரை விடப் போகிறேன், விடு விடு என்று சொல்லி அந்த அந்தனர் கதறுகிறார். ஐயா, பிறப்பதும் நம் கையில் இல்லை, இறப்பதும் நம் கையிலே இல்லை. இறப்பு பிறப்பு என்பது நம் கையில் இருக்கிறது. ஆற்றிலே விழுந்த ஆற்றிலே போய் செல்லுகிற ஒரு படகு எப்படி ஆற்றின் ஓட்டத்திலேயே அந்த படகு செல்லுமோ, அதே போல விதி வகுத்த வழியின்படியே நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்று புறநானூறு சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே மகன் மாண்டு போனதால், தந்தையர்கள் மாண்டு போனால் இந்த உலகம் இருக்குமா? இதற்கு முன்னால் யாராவது மகனுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் தந்தையாரும் மாண்டு இருக்கிறாரா? ஆகவே இது இயற்கை அல்ல, நீங்கள் சாக வேண்டாம் என்று சொன்ன போது அந்த இந்திரன் வடிவிலே, முதியோர் வடிவில் இருக்க இந்திரன் கேட்டான், இது உனக்கு வந்தால் தெரியும்னா, இது உனக்கு வந்தால் தெரியும், எனக்கு வந்தாலும் கூட நான் இதே தான் நினைத்துக் கொள்வேன். சத்தியம் செய்வாயா? சத்தியம் செய்கிறேன். உங்களுக்கு நேர்ந்தது போல ஒரு புத்திர பாசத்தினால் எனக்கு ஒரு துக்கம் நேர்ந்தால் உங்களைப் போல நான் நெருப்பிலே பாய்ந்து உயிரை விட போக மாட்டேன், சத்தியம். அபிமன்யு மாண்ட செய்தி அறிந்த பிறகு செய்த சத்தியத்தை மறந்து தீப்பாய ஓடுகிறான் இதே அர்ஜுனன். பாரதத்தை கேட்டவன் அர்ஜுனன், ஆனால் கீதையை கேட்டவன் அர்ஜுனன், ஆனால் கீதையின் வழி நடந்தவன் கர்ணன் மட்டுமே. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே சாற்றினான், கண்ணனே காட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். கேட்டல்ல? அப்ப கண்ணன் தானே அபிமன்யு கொன்னா, அப்ப நீ ஏன் நெருப்பில் பாய ஓடுற? அப்ப கீதை கேட்டும் யூஸ்லெஸ். ஆனால் எதிரிலே இருப்பவர்கள் தம்பிமார்கள் என்று தெரிந்தும் கூட கர்மவினையை ஆற்றிய கர்ம யோகி கர்ணன் என்கிற காரணத்தால் கீதையை கேட்டது அர்ஜுனனாக இருந்தாலும் கூட கேளாமலேயே கீதையின் வழி நடந்தவன் கர்ணன் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுது. அற்புதமான ஒரு அங்கே கண்ணபெருமான்
அர்ஜுனுடைய உயிரை காப்பாற்றுகிறார். அந்த சத்தியம் செய்து கொடுத்ததை நினைவூட்டி காப்பாற்றுகிறார். அடுத்தது எப்போது காப்பாற்றுகிறார் என்றால், இந்த அர்ஜுனன் என்ன செய்கிறான், என்னுடைய மகனுடைய உயிர் பறிபோவதற்கு காரணம் துரியோதனனுடைய மைத்துனனாகிய ஜெயத்ரதன். துரியோதனன் ஆதியர் 100 பேருக்கு ஒரே ஒரு தங்க குச்சி, துச்சலை என்றவருடைய பெயர். அவளை மணந்து கொண்டவன் தான் இந்த சிந்து தேசத்து அரசனாகிய ஜெயத்ரதன். அர்ஜுனன் அவன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அவன் கொக்கரிக்கிறான். அர்ஜுனன், நாளை பொழுது சூரியன் மறைவதற்குள் அந்த ஜெயத்ரதனுடைய உடலிலிருந்து அந்த தலையை நான் தனியாக துணிப்பேன், அவன் உயிரை போக்குவேன். அவ்வாறு போக்காவிடில் நான் அர்ஜுனனும் அல்ல, என் கையிலே இருப்பது காண்டிபமும் அல்ல, நானும் என் காண்டிபமும் நெருப்பிலே குதித்து உயிரை விடுவோம். கண்ணபெருமானுக்கு அதிர்ச்சி. என்னடா அவன் இப்படிப்பட்ட ஒரு சபதம் பண்ணிட்டானே, இப்படி யாரை கேட்டு பண்ணோம்? சூரியன் மறையத்துக்குள்ளே இந்த துரியோதன மச்சானை ஒழிச்சு வச்சுட்டானா என்ன பண்ணுறது? கரெக்டாக அப்படி தான் செஞ்சான். இந்த தர்மபுத்தர் இருக்கிறார், ரொம்ப சூப்பர்லேட்டிவ் நல்லவர். அவர் என்ன பண்ணார், கடோர்கஜனை தூது அனுப்பினார். அர்ஜுன் இப்படி சபதம் பண்ணிக்கிறான், அதனால் நாளைக்கு நம்ம தங்கச்சி வீட்டுக்காரனை பத்திரமா காப்பாற்ற சொல்லி தர்மர் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனை என்ன பண்ணிட்டான், அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ரூம் கட்டிட்டான். ரூம் கட்டி சகல வசதியோட மச்சான் அது உள்ளே போய் உட்கார வச்சுட்டு, நான் சொல்கிற வரையும் வெளியே வரக்கூடாது, நாளை சூரியன் மறைந்த பிறகு அர்ஜுனனும் காண்டிபமும் நெருப்பிலே விழுவார்கள், அந்த காட்சியை காணுவதற்கு உன்னை அழைப்பேன், அதுவரையில் நீ உள்ளவே தான் இருக்கணும், புரியுதா? ஓகேன்னா ஜெயத்ரத் ஏன்னா பயந்து செத்துக்கிட்டு இருக்கான். அர்ஜுனன் போரிட தொடங்குகிறான். அந்த 14வது நாள் வேகமாக போகிற மாதிரி தெரியுது எல்லாருக்கும். இப்போ எனக்கு இந்த கடிகாரம் வேகமாக போகிற மாதிரி தெரிகிற மாதிரி. உண்மையிலேயே சில பேர் கடிகாரம் வேகமாக போகிற மாதிரி தெரியும், சில பேர் ரொம்ப மொள்ள போகிற மாதிரி தெரியும். நான் கல்யாணமான புதுசில் எங்கள் மாமியார் வீட்டில் என் பொண்டாட்டி கூட்டின்னு போயிட்டாங்க. ஒண்டியாக இருந்து கஷ்டப்படுறது யார்? நான் தானே. விடிகாலம் 5 மணி பஸ்ஸெல்லாம் ஏறிட்டேன். ஆம்பூர் வந்து திருப்பத்தூர் வந்து தருமபுரிக்கு போய் நான் மணி 7க்கெல்லாம் போய் நிற்கிறேன். சாணி போடுறது எங்கள் மைத்துனர் மனைவி வெளியில் வர்றாங்க. அந்நேரத்துக்கெல்லாம் நான் போய் நின்ட்டேன். அப்போ அந்த பஸ்ஸில் உட்காந்து யோசிக்கிறது, பஸ்ஸு டப்பா பஸ்ஸு மொள்ள போகுது. நோயாளி சீரியஸாக இருக்கிறான்னு சொல்லும்போது டாக்டர் சொல்லுவார், 24 hours போனால் தான் என்னால் சொல்ல முடியும்னு. ஒன்று அந்த நேரம் வேகமாக போகிற மாதிரி தெரியுமா, மெதுவாக போகிற மாதிரி தெரியுமாம்மா? எப்படி தோணும்? கடிகாரத்தை திரும்ப பார்ப்பான், நகரவே மாட்டேங்குது, சுத்த ஹோப்லெஸ் கடிகாரமாகுது. கடிகாரம் போகிற வேகத்தில் தான் போகுது. ஆத்தா வீட்டுக்கு போகிற பொண்ணுக்கு 7 நாள் வேகமாக போயிடுச்சு. அதே நேரத்தில் பரீட்சைக்கு படிக்கிற பையனுக்கு நேரம் வேகமாக ஓடுது. விடையே தெரியாமல் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் முழிக்கிற பையனுக்கு 3 மணி நேரம் மெதுவாக போகிற மாதிரி தோணுது. எனவே நேரம் எப்போதும் இயல்பாக தான் போகுது. அவருடைய மனநிலைக்கு ஏற்ப அன்றைக்கு பாண்டவர்களுக்கு வேகமாக போவது போல் தோன்றுகிறது, ஜெயத்ரதனுக்கு மெதுவாக போவது போல் தோன்றுகிறது. கண்ணபெருமான் பார்த்தார், தருமர் நேர்மையான வழியில் அர்ஜுனன் செய்திருக்கிற சபதத்தை கடோர்கஜன் மூலமாக துரியோதனுக்கு தெரிவித்தார். அந்த நேர்மையின்படி நேருக்கு நேராக வந்து மோதி வெற்றி பெற்றிருக்கவே அந்த ஆண்மையோடு போரிடாமல் அவன் கோழைத்தனமாக பூமியிலே நிலவரை கட்டி அதிலே அவனை அடைத்து வைத்திருக்கிறான் என்றால், அண்ணா வாங்க, அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த கோழைக்கு நாம் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று கண்ணபெருமான் என்ன செய்தார், அவருடைய வலக்கரத்திலே இருக்கிற சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அந்த சூரியன் சென்ற அந்த சுதர்சனம் பறந்து சென்றது, சூரியனை மறைத்து விட்டது. போர்க்களம் எங்கும் இருள் கவிய தொடங்கிவிட்டது. இருள் கவிய தொடங்கிய உடனே அர்ஜுனன் கண்ணபெருமானை பரிதாபமாக பார்க்கிறான். கண்ணா, என்ன அதுக்குள்ளவா பொழுது முடிஞ்சு போச்சு, அப்போ நானும் காண்டிபம் நெருப்பில் விழ வேண்டியது தானா என்று அர்ஜுனன் பரிதாபமாக பார்க்கிறான். பதிலுக்கு கண்ணபெருமானும் அர்ஜுனனை பரிதாபமாக பார்க்கிறான். நான் என்னப்பா பண்ணிட்டேன், நீ தானே சபதம் பண்ண, பரிதாபமாக பார். பாண்டவர்களும் பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள். கொண்டாட்டமாக இருந்தவர்கள் கௌரவர்கள் மட்டுமே. வா மைத்துனா வா, அர்ஜுனனும் காண்டிபம் நெருப்பிலே விழப்போகிற அந்த காட்சியை பார்க்க வா என்று சொல்லி ஆவலோடு ஓடி வருகிறான் ஜெயத்ரதன். அப்போது சூரியனை மறைத்திருக்கின்ற அந்த சுதர்சனத்தை லேசாக விளக்குகிறார் பெருமான்.
அர்ஜுனா என்றார். இது நடந்தது கண்ணனுடைய திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்ட அர்ஜுனன் என்ன செய்தான்? உடனே பாணத்தை செலுத்தினான். அது ஜெயத்ரதனுடைய தலையை துண்டாக்கியது. அது மண்ணிலே விழாதவாறு விண்ணிலேயே பந்தாடு என்று உத்தரவிடுகிறார். அர்ஜுனன் அதன்படி அந்த தலையை விண்ணிலேயே பந்தாடியவாறு இதை நான் எங்கே விடச் செய்ய வேண்டும் என்று கேட்டான். கேட்டபோது கண்ணபெருமான் சொன்னார், அருகிலே ஒரு நதிக்கரையிலே ஜெயத்ரதனுடைய தகப்பனார் கைகளிலே நீரை வழிய விட்டவாறு கைகளை ஏந்தியவாறு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளிலே போய் இந்த தலையை விழுமாறு செய் என்று சொன்னார் கண்ணபெருமான். ஏனென்றால் ஜெயத்ரதனுடைய தந்தையார் பெயர் விருத்த சத்திர முனிவர். அந்த முனிவர் என்ன வரம் கேட்டார் தெரியுமா? என்னுடைய மகனுடைய தலை யாரால் இந்த மண்ணிலே விழுகிறதோ அவருடைய தலை 100 சுக்கலாக வெடித்து சிதறக்கடவது என்று சொல்லி ஏற்கனவே சாபமிட்டிருக்கிறார். ஆகவே நல்ல வரம் கேட்டால் 4 பேருக்கு நன்மையான வரம் என்றால் ஆண்டவன் தருவான். கெட்ட வரம் கேட்டால் நான் கடித்தால் சாக வேண்டும் என்று விரும்பு வரம் கேட்டது. ஆமாம், நீ கடித்தால் சாவாய் என்று சொல்லி வரம் கொடுத்தார் ஆண்டவன். கெட்ட வரம் கேட்ட வரம் கெட்ட வரமாக மாறிவிட்டது. ஆனால் இங்கே விருத்த சத்திரன் யாருக்காக வரம் கேட்டான்? மகனுக்காக வரம் கேட்டானே தவிர லோக சேமத்துக்காக வரம் கேட்டான். ஆகவே அந்த தலை உருண்டு சென்று அவனுடைய கைகளிலே விழுந்தது. என்னமோ ஏதோ என்று அவர் தவற விட்டார். மண்ணிலே விழுந்தது. அவன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிய. அர்ஜுனனை 1 அல்ல 2 அல்ல 3 முறை காப்பாற்றினார். அபிமன்யு மரணத்தின் போது தீப்பாய்வதிலிருந்து காப்பாற்றினார். ஜெயத்ரதனுடைய தலை உருளச் செய்வேன், இல்லாவிட்டால் நெருப்பிலே பாய்வேன் என்ற போது 2வது முறை காப்பாற்றினார். நாகாஸ்திரம் வந்தபோது 3வது முறை காப்பாற்றினார். நிறைவாக நான் சொல்லி விடைபெற விரும்புவது பீமனை 2 முறை காப்பாற்றினார். அதுவும் அவர் செய்த திருவிளையாடல் தான். பீமன் மாபெரும் வலிமை வாய்ந்தவன், 10,000 யானை பலம் கொண்டவன். அவன் பலசாலி. ஆனால் துரியோதனன் திறமசாலி. திறமை வேறு பலம் வேறு. திறமை வேறு பலம் வேறு. கழுதை பாரம் சுமக்கிறது, அது அதனுடைய வலிமை. குதிரை விரைவாக ஓடுகிறது, அது அதனுடைய திறமை. பீமன் பலசாலி, துரியோதன திறமசாலி. பீமன மாதிரியே ஒரு இரும்பு பதுமை செய்து வைத்து 13 ஆண்டு காலம் அதனோடு கதாயுத யுத்தம் நடத்தி பயிற்சி பெற்றவன் துரியோதனன். ஆகவே இந்த 15வது நாள் போரிலே துரோணர் என்ன செய்கிறார்? அசுவத்தாமன் மாண்டான் என்று தர்மர் சொன்ன பொய்யை கேட்டு ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு யோகத்திலே அமர்கிற போது திட்டத்துய்மன் அவருடைய தலையை வெட்டுகிறான். இது உங்களுக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய தந்தையாரை பொய் கூறி அவருடைய உயிரை கொன்று விட்டார்களே என்று ஆத்திரம் தாங்காமல் அசுவத்தாமன் என்ன செய்கிறான்? நாராயண அஸ்திரத்தை ஏவுகிறான். தன்னுடைய கையில் 3 அஸ்திரம் உண்டு. பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நாகாஸ்திரம், இந்த நாராயணாஸ்திரம். இந்த நாராயண அஸ்திரத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், மண்ணுலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் கொல்ல வல்ல வலிமை மிக்கது நாராயணாஸ்திரம் என்றாலும் அந்த அஸ்திரம் வருகிற போது அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு மண்டியிட்டு அதை கையெடுத்து கும்பிட்டு உயிர் பிச்சை கேட்டால், சரணாகதி அடைந்தால் அந்த நாராயணாஸ்திரம் அவ்வாறு வணங்குகிறவர்களை மாத்திரம் ஒன்றும் செய்யாது. கண்ணபெருமான் கட்டளையிட்டார். பஞ்சபாண்டவர்களில் பீமனை தவிர எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள். கலன்களை எல்லாம் துறந்து விட்டார்கள். மண்டியிட்டார்கள். கையெடுத்து எங்கள் உயிருக்கு நீதான் அடைக்கலம், நீயே எங்களை காப்பாற்ற வேண்டும், உன்னை சரணாகதி அடைகிறோம் என்று சொல்லி நாராயணாஸ்திரத்தை சேர்த்து கும்பிடுகிறார்கள். இந்த பீமன் மட்டும் அடங்கலை. நான் என்ன செய்கிறேன் பார், நான் என்ன செய்கிறேன் பார் என்றான். பலார்னு ஒரு அறை விட்டார் கண்ணபெருமான் பீமனுடைய கன்னத்தில். கீழே போடுறான்னா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். வலியே அவனுடைய கையில் இருக்கிற கதாயத்தை கீழே போட வைத்து மண்டியிட வைத்து வணங்கியதனால் தான் பஞ்சபாண்டவர்கள் 5 உயிரோடு தப்பினார்கள். சகாதேவன் என்ன வரம் கேட்டான்? மனசுலேயே கட்டி போட்டானே, தூது போகலாமா வேண்டாமா என்று ஆலோசனை கேட்டபோது சகாதேவன் கண்ணபெருமானே பார்த்து என்ன சொன்னார்? போர் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும், பாஞ்சாலியை மொட்டையடிக்க வேண்டும், உன்னை கட்டி போட வேண்டும்னு சொன்னபோது, மற்ற 2ஐயும் செஞ்சுடலாம், என்னை கட்டி போட உன்னால் முடியுமான்னு சொன்னபோது, உன்னை கட்டுறதுதான் ரொம்ப சுலபம், மற்ற 2 கஷ்டம்னார். எங்கே கட்டு பார்க்கலாம்னு உடனே கண்ணபெருமான் 10,000 வடிவம் எடுத்த போது மனத்திலே தியானத்தால் கட்டி போட்ட போது விடு விடு என்று கதறிய கண்ணபெருமானத்திலே சகாதேவன் சமயம் பார்த்து கேட்ட வரம் என்ன தெரியுமா? வன்பாரத அமரில் வந்தடைந்தோம் 5வரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலே என்று வரம் கேட்டார் அல்லவா?
பாரத யுத்தத்தில் எங்கள் 5 பேருடைய உயிருக்கும் நீதான் பாதுகாப்பு, எங்கள் 5வரையும் உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்று கேட்ட அந்த வரத்தை பொய்யாக்கிவிடக் கூடாதே என்பதனால்தான் நாராயண அஸ்திரத்திலே இந்த பீமனை காப்பாற்றுகிறார். நிறைவாக போர்க்களம் எல்லாம் முடிந்தது, பாரத யுத்தமே முடிந்தது. போர்க்களத்துக்கு எல்லோரும் வருகிறார்கள். ஞானக்கண் கொடுக்கிறார். போர்க்களத்திலே அனைவரும் மாண்டு கிடக்கிற காட்சியை பார்க்கிறான் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் மற்றவர்களும். திருதராஷ்டிரனுக்கு கண்ணீர் பெருகுகிறது. 100 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கூட உயிரோடு இல்லாமல் அனைவரையும் கொன்று விட்டானே என்ற பீமன் மீது அளவு கடந்த ஆத்திரம். தருமர் வந்து வணங்குகிறார். வணங்குகிற போது வேண்டா வெறுப்பாக அவனை கட்டி தழுவுகிறார் திருதராஷ்டிரன், துரியோதனுடைய தகப்பன். இதை பார்த்தவுடனே கண்ணபெருமான் புரிந்து கொள்ளுகிறார். ஏன் வேண்டா வெறுப்பாக அவரை தழுவுகிறார் என்று கேட்டால், சஞ்சய முனிவன் தூது என்ற ஒரு தூது நடந்தது பாரதத்தில். சஞ்சய முனிவர் போய் பாண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய மக்களாகிய துரியோதனாதியர்கள் கடைந்தெடுத்த முட்டாள்கள், பெரியோர் பேச்சை மதிக்க மாட்டார்கள், போரையே விரும்புவார்கள். எனவே நீயும் போரையே விரும்பி 2 அணிகளும் மோதிட்டு அனைத்து போர் வீரர்களும் மாண்டு மடிந்த அந்த சுடுகாட்டு எலும்புகளின் மீது அரியணை செய்து நீ அரசாட்சியை நடத்துவதை விட, தர்மா என் பேச்சை கேள், நீயாவது பெரியவர்களின் பேச்சை மதித்து நடப்பவன் என்கிற காரணத்தால் நீ பழையபடியே வனவாசம் போய்விடு, அதுதான் லோக சேமத்துக்கு நல்லது என்று திருதராஷ்டிரன் சஞ்சய் முனிவனிடத்தில் சொல்லி அனுப்பினான். ஆனால் கண்ணபெருமான் அதை கேட்க விடாத காரணத்தினால் போர் மூண்டது. எனவே நான் சஞ்சயனை அனுப்பி அறிவுரை சொல்லியும் கேளாமல் போய்விட்ட அந்த தருமனை வேண்டா வெறுப்பாக தட்டி தழுவுகிறார் திருதராஷ்டிரன். அடுத்து பீமனுடைய முறை வருகிறது. கண்ணபெருமான் பார்த்தார், பீமனைப் போலவே இரும்பினால் ஒரு பதுமை செய்து அதை 13 ஆண்டுகள் போரிட்டு பழகியவன் அல்லவா. ஆகவே அந்த பதுமையை கொண்டு வந்து வைத்தவுடனே ஏராளமான யானை பலம் கொண்ட திருதராஷ்டிரன் அதை கண்டுபிடித்து அதை இறுக தழுவி உடைக்கிறான். இரும்பு பதுமை சுக்குநூறாக உடைகிறது. அந்த சுக்கல்கள் அவர் உடம்பெல்லாம் பொத்திக்கொண்டு அவர் உடம்பெல்லாம் ரத்தம் வழிகிறது. ஆனாலும் ஆத்திரம் அடங்கிய பிறகு, பீமா பீமா உன்னை நான் கொன்று விட்டேனே, என் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் உன்னை நான் கொன்று விட்டேனே என்று அவர் கதறி புலம்புகிற போதுதான் கண்ணபெருமான் எடுத்து சொல்லுகிறார், பீமன் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான். பீமனை கொன்றுவிட்டால் நீங்கள் செய்ததெல்லாம் பாவமில்லை என்று ஆகிவிடுமா? துரியோதனன் செய்ததெல்லாம் அதர்மம் அல்ல என்று ஆகிவிடுமா? ஒருவனை கொல்லுவதால் வெற்றி உங்கள் வசமாக ஆகிவிடுமா? எத்தனை அறிவுரை சொன்னார்கள் பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், நான் எத்தனை அறிவுரை சொன்னோம் கேட்டீர்களா? பெண் என்றும் பாராமல் சபை நடுவிலே நட்ட நடுவிலே நிறுத்தி மானபங்கம் செய்தீர்களே, அதன் பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறீர்கள். சூதாடி வஞ்சகமாக நாட்டை கவர்ந்தீர்களே, அனுபவிக்கிறீர்கள் என்றெல்லாம் கண்ணபெருமான் சொன்னவுடனே திருதராஷ்டிரன் சமாதானம் அடைகிறான். ஆனால் இவ்வளவு திருவிளையாடல்கள் புரிந்து கண்ணபெருமான் அடைந்த லாபம் என்ன? இதை சொல்லி முடிக்கிறேன். என்ன லாபத்தை கண்டார் கண்ணபெருமான் என்று கேட்டால், கண் பார்வை கொடுத்த காரணத்தினால் காந்தாரி யுத்தகலத்தை பார்த்தாள். பால்மணம் பாராத பாலகனாக அபிமன்யும் ஆண்டு கிடக்கிற காட்சியை பார்த்தாள். துரியோதன் இரத்தச்சேற்றிலே விழுந்து கிடக்கிற அவலமான காட்சியை பார்த்தாள். துச்சாதனன் மார்பு பிளந்து இரத்த வெள்ளத்திலே வீழ்ந்து கிடக்கிற காட்சியை பார்த்தாள். தன்னுடைய நீதிக்கு தவறாத பேர் போன மகனாகிய விகர்ணன் மாண்டு கிடக்கின்ற காட்சியை பார்த்தாள். இப்படி எல்லா காட்சிகளையும் பார்த்த பிறகு எல்லாவற்றுக்கும் காரணம் கண்ணா நீதான், நீதான், நீதான் இதற்கு காரணம். வியாசர் வருகிறார், பூபாரம் தீர்க்க வேண்டி நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். என்றாலும் கூட மனம் சாந்தி அடையாத காந்தாரி, இன்றைக்கு நான் எப்படி 100 புதல்வர்களை இழந்து கதறி புலம்புகிறேனோ அதே போல துவாரகாபுரி இன்றையிலிருந்து 36வது ஆண்டிலே நீங்களும் ஒருவர் அடித்து கொண்டு மாளுவீர்கள். அவ்வாறு மாளுகிற சமயத்திலே அந்த மாளுகின்ற வீரர்களின் தாய்மார்களும் மனைவிமார்களும் உடன் பிறந்த தங்கைமார்களும் என்னை போலவே வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழப்போகிறார்கள். துவாரகாபுரி அதோடு மண்ணோடு மண்ணாக கடலில் மூழ்கி அழிய கடவது என்று சொன்னவுடனே கண்ணபெருமான் புன்னகையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பாண்டவர்களின் வெற்றிக்காக
பூபாரம் தீர்ப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ திருவிழா. அதுக்கு காரணம் என்ன? நீ படை தொடக்கூடாது என்று துரியோதனன் கேட்ட வரம் படை தொடாவிட்டாலும் உங்கள் வசம் வெற்றி ஆகாது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக கண்ணபெருமான் நடத்திய இந்த திருவிளையாடல்களால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் காந்தாரினுடைய சாபத்தின்படியே 36 ஆண்டுகள் கழிந்த பிறகு கண்ணபெருமான் துவாரகாபுரியிலே யாதவர்கள் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு போக துவாரகாபுரியே மண்ணிலே இந்த கடலிலே மூழ்கி அழிந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே அப்படி அழிந்தாலும் கூட பாரதத்தினுடைய இணையற்ற தலைவனாக விளங்கக்கூடிய கண்ணபெருமான் நல்லவர்க்கு நல்லவனாக, வல்லவர்க்கு வல்லவனாக விளங்குவது போல நாமும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து நல்லவனாகவும் வல்லவனாகவும் வாழ்ந்து அந்த பாரதத்திலே சொல்ல இருக்கின்ற அந்த நீதி நெறிகளை எல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வரும் தலைமுறையினருக்கும் அதை நாம் வகுத்தும் தொகுத்தும் எடுத்து சொல்லி வருங்கால சமுதாயத்துக்கு வழிவகுப்போம். அதற்கு மார்கழி பெருவிழா நமக்கு ஒரு நல்ல பாதை அமைத்து காட்டி இருக்கிறது. எங்கே தலைவரை பாராமல் இந்த முதல் நாள் நிகழ்ச்சி முடிந்து விடுமோ என்று நான் கவலைப்பட்டேன். ஆனால் ஐயா அவர்கள் பெங்களூரிலே இருந்து மாருதி எப்படி அந்த மந்திரமலையை, இந்த என்ன சொல்கிறது, சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தாரோ அதைவிட வேகமாக ஐயா அவர்கள் பெங்களூரிலே இருந்து வந்திருக்கிறார். வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவருடைய திருவடிகளிலே படைத்து, இதுகாரும் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமொழி மெய்களால் நன்றியை கூறி, நாளைய தினம் பட்டுக்கோட்டையினுடைய பாடல் நயம் அது கொஞ்சம் இசையோடு இருக்கும். ஆகவே இன்று வந்தது போலவே நாளையும் வருகை தந்து, நீங்கள் வருகை தருகிற போது உங்கள் அக்கம் பக்கத்திலே இருந்து ஒரு இருவரை நீங்கள் உடன் அழைத்து கொண்டு வந்தால் ஏராளமான நாற்காலிகள் இருக்கின்றன. நாற்காலிகளுக்காக தேர்தல் நடக்கும்போது எவ்வளவு மோதல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நாற்காலிகள் காலியாக இருக்கிற போது நீங்கள் எல்லாம் அதை வந்து ஆட்சி செய்ய வேண்டும். அனைவரும் ஒவ்வொருவரையாவது உடன் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த அளவில் நான் இந்த உரையை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம். ஜெய்ஹிந்த்.